ஆனால் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. We don't have different names, but we lost our trust with the people. Believe in people. மனிதர்களை நீங்கள் நம்பணும். உறவுகள் அனைத்தும் பொய் என்று சொன்னாலும் கூட போய் பாருங்க. ராயப்பேட்டா ஹாஸ்பிட்டலையும் எக்மோர் ஹாஸ்பிட்டலையும் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலையும் இங்கே போய் பாருங்க. கால் ஒடிஞ்சு கை ஒடிஞ்சு எவனோ படுத்திருக்கான். தலைமாட்டில் சித்தப்பனோ மாமனோ தான் நின்றுக்கிட்டு இருக்கான். 10 நாளாக நிற்கிறான், 20 நாளாக நிற்கிறான், 1 வருஷமாக நிற்கிறான். சாக கிடக்கிற கிளவி பக்கத்தில் தினந்தோறும் போய் உட்காந்து பார்த்துட்டு அம்மா நல்லா இருன்னு அது கையெடுத்து அவனா தலையில் வச்சுட்டு ஒரு பிள்ளை 5 வருஷமாக வேலைக்கு போகிறான். மனிதர்கள் கெட்டவர்களா என்ன? People are so beautiful. You and me are the best people in the world. Believe in that. That humanity matters. உங்கள் சயின்ஸ் உங்களை பிரிச்சுக்கிட்டே இருக்கும். உங்கள் படிப்பு உங்களை பிரிச்சுக்கிட்டே இருக்கும். உங்கள் அறிவு உங்களை தனித்தனி நபராக்கிக்கிட்டே இருக்கும். அறிவால் சேர வேண்டிய கூட்டம் அன்பால் சேரணும். அங்கே தான் முக்கியம். இல்லாட்டி அறிவுக்கு ஒரு புண்ணியமே இல்லை. உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு வேஸ்டான பொருளுக்கு பேர் அறிவு. அது தெரியுமா? அதை வச்சு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணுங்கிறதுக்கு உங்களுக்கு மனசில் அன்பு வேணும். நான் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். இதை வைத்து 4 ஏழைகளை என்ன செய்யலாம், அவனை எப்படி காப்பாற்றலான்னு உங்களுக்கு அன்பு இருந்தால் தான் அந்த அறிவியலை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் உங்களுக்கு தெரியும். அணு ஆயுதம் தயாரிக்கிறவனுக்கும் அணு குண்டு தயாரிக்கிறவனுக்கும் அணு ஆயுதம் செய்கிறவனுக்கும் அணுசக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துறவனுக்கு கிட்டத்தட்ட ஒரே மூலம் தானே. அவன் அழிவுக்கு பயன்படுத்த நினைக்கிறான், ஒருத்தன் ஆக்கத்துக்கு பயன்படுத்த நினைக்கிறான். அறிவு என்பதே உங்கள் உள்ள கிடக்க எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நடக்க போகிறது. இல்லைன்னா அறிவு வச்சு நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணவே முடியாது. ஸோ தட் த கேரக்டர் மேட்டர்ஸ். உங்கள்கிட்ட அறிவு இருந்தாலும் உங்களுடைய கேரக்டர்ஸ் மேட்டர் இருக்குது. வெற்றியாளனுக்கும் தோல்வியாளனுக்கும் இடையில் இட்டு நிரப்பப்படுவது ஒன்றே ஒன்று வழியாக தான். ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய பெரிய திறமையெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. நிறைய படித்தவங்க இருக்கான், ஏன் நிறைய பேர் ஜெயிக்கலை? கடும் உழைப்பாளி என்று நம்மால் அறியப்பட்ட பலர் இருக்காங்க, ஏன் ஜெயிக்கவே இல்லை? மிகப்பெரிய புத்திசாலி என்று நம்முடைய குடும்பத்தில் ஏதோ ஒருவர் இருக்கிறார், ஏன் ஜெயிக்கவே இல்லை? வெற்றியாளருக்கும் தோல்வியாளருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடையிலான கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு பேர் டிசிப்ளின். தட் டிசிப்ளின் மேட்டர்ஸ். உங்களுக்கான லைஃபுக்கு ஒரு ஃபிலாசபி இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தத்துவம் இருக்கணும். வெற்றி மட்டுமே உங்கள் வாழ்வின் தத்துவமாக இருந்து விட முடியாது. வெற்றி மட்டுமே இந்த சமூகத்தின் தத்துவமாக இருக்கும் என்றால் நீங்களும் இங்கே வந்திருக்க முடியாதே. இவங்க எல்லாரும் காசு பணம் மட்டுமே பணம் நினச்சிக்கிட்டு போயிருந்தாங்கன்னா என்ன ஆயிருந்திருக்கும்? நம்ம சம்பாதிக்கல 4 பேரை வாழ வைக்கணும், நல்ல பிள்ளைகளை உருவாக்கணும், சமூகத்தை மேலே கொண்டாடணும், அதில் ஒரு பங்கெடுக்க நினைக்கிறான்ல, அங்கே தானே ஜெயிச்சிட்டான். லைஃப் ஷுட் ஹேவ் a philosophy and success and money is not the philosophy. ஸோ வாழ்க்கை என்பதற்கு உங்களுக்கு ஒரு தத்துவம். இந்த வாழ்க்கையின் அடிப்படையில் நான் என்ன செய்ய போகிறேங்கணும். எவ்ரி எதர் மொமெண்ட்டுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். பர்பஸும் ஃபிலாசபியும் லைஃப்பில் மேட்டர்ஸ். கேட்குறதுக்கு கிரிஞ்சு மாதிரி தெரியலாம், பழசு மாதிரி தெரியலாம். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி தான், பழசாக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் சில தத்துவங்கள் மாறவே மாறாது. லைஃப் ஷுட் ஹேவ் அ ஃபிலாசபி. அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைக்கும் ஒரு பர்பஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அடுத்தடுத்த இடத்தை நோக்கி நீங்கள் வேகமாக போயிட்டே இருக்க முடியும். உங்கள் உற்சாகம் குறைபடாமல் இருக்க வேண்டும் என்றால் வாழ்வதற்கு ஒரு பர்பஸ் வேணும்ல. பர்பஸே இல்லாமல் லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இந்த பர்பஸ் வச்சு என்ன பண்ண போறீங்க? ஒரு கடத்துக்கு மேலே உங்களுக்கு காசு வந்துச்சுன்னா போர் அடிச்சிடும் லைஃப், தெரியுமா இல்லையா? 10,000 ரூபாய் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பெரும் எண்ணத்தோடு சென்னைக்கு வந்தவன்னா அந்த கணவனை சரியாக கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே 11,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் எங்கள் பெரியம்மா ஃபோன் பண்ண, எனக்கு 11,000 சம்பளம் கொடுக்குறாங்க. எங்கள் பெரியம்மா சொல்லிச்சு, படக்கு 5,000 திரும்ப கொடுத்துறா, கெட்டு போயிடுவாங்க. பிகாஸ் we don't know how to use money. ஒரு கட்டத்துக்கு மேலே பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னே தெரியாது. அப்போ முதல்ல உங்களுக்கு ஒரு லைஃபோட பர்பஸ் இருக்கணும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். இப்போ நமக்கு எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் லைஃப்பில் ஜெயிக்கணும். நோ, கமிட்மெண்ட் மேட்டர்ஸ். கமிட்மெண்ட்டோடு இருக்கணும். நம்ம எல்லாரும் கமிட்மெண்ட்லேயே தப்பிச்சுக்கிறது பேர் சந்தோஷம் நினச்சிக்கிட்டே இருக்கோம். அப்படி தான் பயிற்று வைக்கப்பட்டிருக்கணும். கடந்த 20 ஆண்டுகள் இங்கே நடந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, எல்லாரும் படி ஜெயினே நம்மளை தள்ளி விட்டு ஓடுன்னு தட்டின ஓட்டத்தில் சில இயல்பான விஷயங்களை மறந்துடும். கமிட்மெண்ட் இஸ் அ சார்ம் ஆஃப் லைஃப். வாழ்க்கையில் பொறுப்பு தான் மகிழ்ச்சியானது. பொறுப்பற்று இருப்பதற்கு பெயர் மகிழ்ச்சி என்று நமக்கு சொல்லி வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி தானே சொன்னாங்க சின்ன வயசுலேருந்து. தம்பி 1ஆம் கிளாஸை மட்டும் நீ நல்லா படிச்சிட்டேன்னா ஜாலியாக இருக்கலாம். இதெல்லாம் 1ஆம் கிளாஸில் நம்ம அம்மாலாம் ஆரம்பிச்சுடுவாங்க. 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்லாம் நம்ம ஸ்கூல்லேருந்து கூட்டுவாங்க. உங்கள் பையனுக்கு கையெழுத்து மோசமாக இருக்கிறது, இது சரியாகவில்லை என்றால் இவனுடைய எதிர்காலமே பாழாகிவிடும் அப்படிமா. அதுக்கு ஒரு காரணம் வேறு, நம்ம உள்ள ஒரு சென்டிமெண்ட் உண்டு, தெரியுமா இல்லையா? கையெழுத்து நல்லா இருந்தால் தான் தலையெழுத்து நல்லா இருக்கும் அப்படிமா. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கப்போ இருக்கிறதுலே பெரிய படிப்பு டாக்டர் படிப்பு தான். இப்பயும் பெரிய படிப்பில் முக்கியமான படிப்பு டாக்டர் படிப்பு இல்லைன்னு சொல்லு. நான் எல்லா டாக்டர் கையெழுத்தும் பார்ப்பேன், யாருக்குமே புரியாது, ஆனால் டாக்டராக தான் இருக்காங்க. நான் எங்கள் ஃபேமிலி டாக்டரெல்லாம் கேட்டிருக்கேன், உங்கள் கையெழுத்து நல்லாவே இல்லை, ஆனால் ஏன் நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, நீங்கள் பாப்புலர் டாக்டர், உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல. அவர் சொல்லுவார், நான் கேபிட்டல் லெட்டர்ஸ் இதெல்லாம் நல்லா தாண்டா எழுதுவேன் அப்படிம்பார். ரைட்டா? அப்போது அப்படிலாம் பொறுப்பாக இருப்பா. அப்புறம் 5ஆம் கிளாஸ் வரையெல்லாம் கொஞ்சம் தயார் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா படிப்பின் வழியாக தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அதை இல்லைன்னு சொல்லலாம். 5ஆம் கிளாஸ் வரையில் சொல்லுவாங்க, தம்பி இப்போ நீ நல்லா படித்த, அதுக்கடுத்து நீ மேலே 6th ஸ்டாண்டர்ட்லாம் உனக்கு ஈஸி அப்படிவாங்க. அதை நம்பி நம்மள என்னென்னப்பா, ஓகே அப்புறமா